இன்சுலின் மறுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் கொள்ள பாஜக அரசு விரும்புகிறது என்று இந்தியா கூட்டணியின் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்தியா கூட்டணி சார்பில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய சுனிதா கெஜ்ரிவால், பாஜகவின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி போராடி வெற்றி பெறும் என்றார். அவர்கள் என் கணவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொல்ல விரும்புகிறார்கள் என்றும், சர்க்கரை நோயாளியான என் கணவருக்கு இன்சுலின் மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். 12 ஆண்டுகளாக இன்சுலின் எடுத்து வரும் அவருக்கு தினமும் 50 யூனிட் இன்சுலின் தேவைப்படுகிறது என்று கூறினார். மக்களுக்காக உழைத்ததற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு அனுப்பப்பட்டதாகவும், அவர் மீதான குற்றச்சாட்டுகளை பாஜகவினரால் நிரூபிக்க முடியவில்லை என்றும் சுனிதா கெஜ்ரிவால் கூறினார். கேரளாவில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலும் கேரள அரசின் சாதனைகளை பிரதமர் மோடி பொய்களால் மூடி மறைக்க முயல்கிறார் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் இடதுசாரி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் காசர்கோட்டில் முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கேரளாவிற்கு எதிராக பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒரே குரல் எழுப்புவதாக குற்றம் சாட்டினார். நிதி ஆயோக்கின் பொறுப்பில் இருந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பொய் சொல்கிறார் என்றும் கூறினார். கேரளாவில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்து கேரளாவை அவமதித்து பிரதமர் மோடி பொய்களை கூறி வருகிறார் என்று விமர்சித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.